இந்த ஸ்டைலில் மீன் குழம்பு செய்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. ஹாய் கைஸ், வெல்கம் டு வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி. நான் உங்கள் சுரேஷ் கிருபாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீன் குழம்புங்க. வில்லேஜ் ஸ்டைலில் பேச்சுலர்ஸ் ஈஸியாக சமைக்கிற மாதிரி காரம் சாரமான மீன் குழம்பு தாங்க சேர்ப்போம். அது எப்படி சேர்த்துணும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு செய்யப்படுங்க. பாய்க்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைங்க, உடம்பு குணமாக கொஞ்ச நாள் ஆகும். ஒரு குணமான பிறகு கண்டிப்பாக வீடியோவில் வருவார். இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சுலபமாங்க. சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க மீன் க்ளீன் பண்ணது ரொம்ப கஷ்டம்னு. ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க. மூணு வகை மீன் வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா பண்ணா, இதுக்கு பார்த்தீங்கன்னா பாறை. இதுக்கு பேர் என்னென்னு தெரியல எனக்கு. இதுக்கு என்ன பேர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரிவிங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். பெரும்பாலும் மீன் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வால் கட் பண்ணுறதுக்கு, இந்த ரெக்கை கட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப பயப்படுவாங்க. இது இப்போ சிசர் வச்சு ஈஸியாக கட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாங்க. சின்ன மீன் பொறுத்தவரையும் சிசரே போதுங்க. அவ்வளோதான், அப்படி தூக்கி போட்டுட்டான் அசல்ட்டாக. பாருங்கள், மீன் சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுங்க. இது நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் அப்படியே கவுத்து வைக்க போகிறோம். அதில் இருக்கிற தண்ணிலாம் வடிகிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா யாருக்கான பைப்புங்க இது, அதுலேருந்து தண்ணி நிறைய வருது, அதிலே கழுவ போகிறோம். ஆஹா, ஒரு தடைக்கு நல்லா 4 தடவை கழுவி எடுக்கணுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற கவுச்சி வாடெல்லாம் போகும். பாருங்கள், மீன் சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுங்க. மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கவுத்து வச்சோம்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சிருங்க. அது கூடவே உப்பு சேர்த்து கவுத்து வச்சோம்னா அதில் இருக்கிற கவுச்சி வடலாம் சூப்பராக போயிடும். நீச்சு வாசனை வராது. பாருங்கள், லைட்டாக உப்பு போட்டு நல்லா குளிக்கிட்டு அவ்வளோதாங்க. அதுக்கு தண்ணியில் வடிஞ்சு வந்துடும். குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் குழம்பு செய்ய பாத்திரத்தை வச்சுக்கலாம். 2 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 50 ml கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ இருக்கும். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சிடுவோம். நம்ம 2 கிலோ மீனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 30 பல் பூண்டுங்க, ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிருக்குங்க. இதை அரைச்சி எடுத்துருவோம். இது கூட சின்ன மசாலா போட போகிறோம், அதை சேர்த்து அரைச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. நம்ம பிகேப் மசாலா பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு 20 கிராம் சேர்த்தா போதுங்க. நம்ம 2 கிலோ எடுத்துருக்கோம், ஒரு 40 கிராம் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகத்தூள் ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்புக்கான மசாலா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிட்டு அது கூட குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகு சீரகம், உப்பு இது எல்லாம் தாங்க சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாங்க. மீன் குழம்புக்கான மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ அடுத்து தாளிப்பு போட்டுடலாங்க. 100 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது சேர்த்துக்கலாங்க. 20 நிமிஷம் ஊற வச்ச புளி நல்லா கரைச்சி எடுத்துடலாங்க. நல்லா ஊற வச்சு கரைக்கும் போது
சூப்பராக கரையிட்டு பாருங்கள். மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. 1 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 200 கிராம் தக்காளி, நம்ம 2 கிலோ எடுத்துருக்கோம், 400 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா இப்படி குத்தி விட்டோம்னா ஈஸியாக சீக்கிரம் மசிஞ்சிருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துச்சுங்க. இந்த டைமில் வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துருவோம். இந்த ஸ்டைலில் மீன் குழம்பு செய்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. கிராமத்து முறையில் மீன் குழம்பு. கரைச்சி வச்ச புளி கரைசல் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மீடியமாக வைக்கணுங்க. ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது, கரெக்டாக கச்சிதமாக வைக்கணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாவ். மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. மூடி போட்டு 20 நிமிஷம் ஆகுது. மசாலா கொதிச்சிருக்கான்னு பார்த்துருவோம். ஆஹா, அதாங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இந்த டைமில் கவுத்து வச்சு மீன் எடுத்துருவோம். மீனை சேர்த்துருவோம். மீன் போட்டு சும்மா ஒரே ஒரு கிண்டு. மீன் போட்ட பிறகு உப்பு செக் பண்ணிடலாங்க. ரெடி. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுவோங்க. மீன் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுங்க. பாருங்கள் சைடில் புகை வருது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், சூப்பராக மீன் வந்திருக்கும். இறக்கி வச்சு ஒரு பிடி பிடிச்சலாங்க. ஆஹா, பார்க்கும்போது அப்படியே எச்சில் ஊறுது, நாக்கு நடனம் ஆடுது. வாவ், செம்மையாண்ணே. அப்படியே முழு மீன் எடுக்கிறோம், அப்படியே கடிக்க போகிறோம். ஐயா, எப்படி இருக்குது மீன் குழம்பு? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குதா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக தான், வேறு லெவலுக்குங்க. இதே அளவில் இதே மெத்தடில் மீன் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலுக்குங்க. காரம் சாரமாக செம்மையாக இருக்குது. அப்படின்னு சுவை பார்த்து நாக்கில் நடனம் ஆடுது. ஐயா, சுவை நாக்கில் நடனம் ஆடுதா? நடனம் ஆடுது, அருமையாக இருக்குது. அருமையாக பாருங்கள், அருமையாக இருக்குதா? அப்படியே நடனம் ஆடுதான். நம்ம வீட்டில் கூட இந்த மாதிரி செய்யுங்களேன், வேறு லெவலுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.